ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் திருமுருகன். இவர் நம்ம நடராஜன். ஓகே, வழக்கம் போல் இன்றைக்கி நம்ம உள்ளூர் சினிமாலேருந்து உலக சினிமா வரைக்கும் பல நியூஸுகளை அலசி ஒரு ஷோ பண்ணிகிட்ருக்கோம். ரீலு இல்லை ரியலு இந்த ஷோவோட பேர். அதில் நிறைய நியூஸ் சொல்ல வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சொல்லிடலாமா? முதல் நியூஸ் நானே ஆரம்பிச்சிடுறேன். அதாவது நம்ம எப்பவுமே விஜய் தான் டாப்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆமா, விஜய் அவர்களே பிரபாஸ் முந்தி இருக்காரு. விஜய் பிரபாஸ் முந்திட்டாரா? கடைசியா ரிலீஸ் ஆன படம் கல்கி தான். கல்கி கோட்டு பார்த்தோம்னா ஒன்றும் புரியலையே. எப்பா படத்தை வச்சு நீ பார்க்காத. அவங்க முன்னாடி கொடுத்த படங்கள், இனிமே கொடுக்க போற படங்கள், இதெல்லாம் வச்சு தானே பார்க்கணும். ஆமா, அதாவது இந்திய அளவுல 6 மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை மாதம் மாதம் எந்த நடிகர் டாப்ல இருக்காங்க, எதை வச்சு சோசியல் மீடியால அவங்களோட ரசிகர்கள் எந்த அளவுக்கு சர்ச் பண்றாங்க, ரசிகர்கள் பட்டாளம் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்றாங்க, அந்த மாதிரி எல்லாத்தையுமே வச்சு பாப்பாங்க. கலந்து பொதுவா அடிச்சு விடுறாங்க. ஆமா, அவங்க ஏதாவது அவங்களுடைய போஸ்டர், படத்தோட போஸ்டர் இல்ல தகவல வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு, இதெல்லாம் வச்சுதான் இந்த பட்டியலை வெளியிடுறாங்க. அதாவது போன மாசத்துக்கு விட்டாங்க அக்டோபர் மாசத்துல விஜய் அவர்கள் தான் இந்திய அளவுல நம்பர் 1 இடத்துல இருந்தாரு. இப்ப விஜய் அவர்கள் 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. பிரபாஸ் முதல் இடத்துக்கு போயிருக்காரு. ஒருவேளை சலார் 2 ரிலீஸ் ஆகிறதுனால போய் பேசி நம்பர் 1 பொசிஷன் பண்ணிட்டாரோ? ஆமா, அது கூட இருக்கலாம். அதனால அரசியலுக்கு வேற இப்ப வந்துட்டார்ல. அரசியல் சம்பந்தமான நியூஸ் தான் விஜய் ரசிகர்கள்லாம் அதிகமா ஷேர் பண்ணிருப்பாங்க. அவங்க எல்லாம் கட்சிகளை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால விஜய் அவர்கள் 2வது இடத்துக்கு போயிருக்காரு. முதல் இடத்துல பிரபாஸ் இருக்காரு. 3வது இடத்துல யார் இருக்கிற பாத்தீங்கன்னா ஷாருக் கான். ஓ, நான் பாலிவுட் ஆக்டரே தாண்டி சவுத் இந்தியன் 2 ஆக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ் போயிட்டாங்க. அதே மாதிரி 4வது இடத்துல இருக்கிறது யாருன்னா ஜூனியர் என்டிஆர். 5வது இடத்துல அஜித் இருக்காரு. சொல்லக்கூடாது, ஏகே அவர்கள் இருக்காரு. பாத்தீங்கன்னா முதல் 5 இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பாலிவுட் ஆக்டர் தான் இருக்காரு. 4 சவுத் இந்தியன்ஸ் இருக்காங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்திய சினிமால சவுத்தோட பங்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்போ நேத்தான் நம்ம பார்த்தோம், நம்ம ஏஆர் ரஹ்மான் இருக்காருல்ல, அவருக்கு டிவோர்ஸ் டிவோர்ஸ் அறிவிச்சாரு. இன்னைக்கு என்னன்னா தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இருக்காங்கல்ல, அவங்க அபிஷியலா நாங்க டிவோர்ஸ் வாங்க போறோம், வர 27ஆம் தேதி எங்களுக்கு தீர்ப்பு வருதுன்னு சொல்லிட்டு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது நிறைய ஒரு பேசும் பொருளா இருக்கு கோலிவுட் வட்டாரத்துல இல்ல. ஏன்னா அவங்க ஒரு பேன் இந்தியா ஸ்டாரோட மகள். யாரு? ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். தனுஷ் அவர்களுமே பேன் இந்தியா ஹாலிவுட்டுக்கே போய் நடிச்சுட்டு வந்துட்டாரு. நிறைய இங்கிலீஷ் மீடியாக்கெல்லாம் இதை கவர் பண்ணிருக்காங்க. சோ 2 குடும்பத்துல இருக்கக்கூடிய பெரியவங்களுமே பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. குறிப்பா ரஜினிகாந்த் அவர்களும் இந்த பக்கம் கஸ்தூரி ராஜா அவர்களுமே பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. ஆனாலுமே நாங்க இனிமே சேர்ந்து வாழ மாட்டோம் அப்படின்னு தனுஷ் அவர்களும் ஐஸ்வர்யா அவர்களும் முடிவெடுத்ததுனால விரைவில் அவங்க அதிகாரப்பூர்வமா பிரிவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பெண்ணத்துல கோலிவுட்ல ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு ஃபேமஸ் ஆயிடுச்சு இந்த டைவர்ஸ் அனௌன்ஸ் பண்றதுன்ற மாதிரி. எதுக்காக பண்றாங்க? ஒருவேளை ஃபேம் ஆகணும், தன்னை பத்தி பேசணுன்றதுக்காக பண்றாங்களா, இல்ல உண்மையிலேயே மன வருத்தமா இதை பிரிகிறாங்களான்னு ஒரு கேள்விக்குறியோட வருதுன்னு. விளம்பரத்துக்காண்டி டைவர்ஸ் இல்லாம பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்ல, எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதான் நான் சொல்றேன். நீ சொல்ற பேசுறவங்களுக்கு வேற வேலை என்ன? ஏதாவது பேசணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சமீபத்துல ஏஆர் ரஹ்மான் இருக்காருல்ல, அவருடைய டைவர்ஸ் அறிவிச்ச உடனே அவருடைய இசைக்குழுல இருக்கக்கூடிய ஒருத்தவங்க, அவங்க பேர் மோகினி தே. அவங்க ஒரு பேசிஸ்ட், ஒரு பிளேயர் தான். பேசிஸ்ட், அவங்க இசைக்குழுல இருக்காங்க. அவங்களுமே தன்னுடைய விவாகரத்து அறிவிச்சிருக்காங்க. தன்னுடைய கணவர்கிட்ட இருந்து நான் விவாகரத்து வாங்கிட்டேன் அப்படின்னா சொல்லி ஒரு சந்தேகமா வருது. உனக்கு சந்தேகம் வரத்தான் செய்யும். இந்த மாதிரி தான் நெட்டிசன்ஸ்க்கு சந்தேகம் நிறைய வருது. இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்கு இதெல்லாம் பேசணும்? அவங்க பர்சனல் வாழ்க்கை அவங்களுக்குள்ள என்ன ஆயிரம் இருக்கும், நம்ம எதுக்கு தலையிடன்னு அப்படி நீ கேக்குறீங்களா? நம்ம அப்படி கேட்கல, நானுமே அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அதாவது அவங்க 2 பேருமே நாங்க விவாகரத்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு 2 பேருமே தனித்தனியா அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை நம்ம மக்கள்கிட்ட சொல்லலாம். ஆனா இவங்களும் சேர்ந்து வாழதான் டைவர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு. அது அவங்களுடைய பர்சனல். இவங்க வெளிப்படையா அறிவிச்சதுனால நம்ம சொல்றோம், அதை பத்தி பேசுறோம். ஆனா இவங்க சேர்ந்து வாழ போறாங்களான்னு பேசுறது தப்பு. அதை பத்தி பேசக்கூடாது. நீ வேற செய்தி இருக்கு. சரி, இப்ப அமரன் படம் ரிலீஸ் ஆச்சுல, அமரன் படம் ரிலீஸ் ஆகி 25 நாள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 25 நாள் வெற்றிகரமா ஓடிடுச்சு. முதல்ல போஸ்டர் பார்ப்போம். நான் சின்ன வயசுல பார்க்கும்போது 100வது நாள் 180வது நாள் வந்தாதான் படத்தோட பிளாக் பஸ்டர்னு சொல்றாங்கல்ல. ஒரு படம் பிளாக் பஸ்டர் வெட்டினா அதுக்கு ரீசன் அப்போ என்னன்னா 100 நாள் ஓடி இருக்கணும். 100வது நாள் வெற்றி நடை போடுகிறது, 150வது நாள் வெற்றி நடை போடுறதுன்னு சொன்னாதான் அது பிளாக் பஸ்டர் ஹிட். ஆனா இப்ப இந்த 2024 என்னன்னா 25 நாள் ஓடினாலே பிளாக் பஸ்டர் ஹிட்னு சொல்லிடுறாங்க. அந்த லிஸ்ட்ல இந்த அமரன் சேர்ந்துருச்சுனே. ஆமா, ஆனா இதுல ஒரு கான்ட்ரோவர்சி வெளியிருக்கு தெரியுமா? அதாவது பாடகி சின்மயி இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அமரன் வெற்றியை கொண்டாடுற விதமா ஒரு போஸ்டர் வெளியிட்டு இருந்தாங்க படக்குழு.
அதுல வந்து சிவகார்த்திகேயன் மட்டுமே இடம்பெற்றிருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் இருந்துச்சு. சோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, குறித்த அறிவிப்பு வெளியிடும் பொழுது நீங்க வந்து சாய் பல்லவியை வந்து அந்த போஸ்டர்ல யூஸ் பண்ணிருந்தீங்க. ஆனா வெற்றி விழா கொண்டாடும் பொழுது, வெற்றிக்கான போஸ்டர் வெளியிடும் பொழுது நீங்க ஏன் சிவகார்த்திகேயனை மட்டுமே போக்கஸ் பண்ணிருக்கீங்க? அவங்க வந்து சாய் பல்லவியுமே அந்த படத்துல மிகப்பெரிய அளவுல நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருந்தாங்க. நீங்க ஏன் அவங்கள யூஸ் பண்ணல? இதுலயுமே உங்களுடைய ஆணாதிக்கம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஃபெமினிசம் பேசுறாங்க. சின்மை வந்து ஃபெமினிசம் பேசுறாங்க. ஆமா, அதுக்கு ஆதரவாகவும் நிறைய கமெண்ட்கள் வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி நெகட்டிவாவும் நம்ம ஆளுங்க போடுவாங்கல்ல, அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ மக்கள்கிட்ட கேட்போம், நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி ஹீரோவை மட்டுமே குளோரிஃபை பண்றது கரெக்டா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க அமரன் சொன்னா ஞாபகம் வருது. அதே அமரன் படத்துல வந்து சாய் பல்லவி வந்து ஒரு ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணிருப்பாங்க. பாத்தீங்க, அந்த பேப்பரை பிரிச்சு அதுல ஒரு 10 நம்பர் இருக்கும்ல, அந்த 10 நம்பர் வந்து எப்படி அசிஸ்டன்ட் டைரக்டர் கொடுத்தாங்களா இல்ல டைரக்டர் சொன்னாரான்னு தெரியல. அந்த நம்பர் வந்து உண்மையிலே ஒரு பையனோட நம்பர், ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டோட நம்பர். அந்த நம்பர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களான்னு படக்குழு தெரியல. இல்ல என்ன ஆகி போச்சுன்னா, திருப்பி வந்து ரசிகர்கள்லாம் இருக்காங்கல்ல, படத்தை பார்த்துட்டு வந்தவங்க எல்லாருமே அந்த நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு சாய் பல்லவி நம்பர் கொடுங்க, சாய் பல்லவி நம்பர் கொடுங்க, நான் சாய் பல்லவி பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து டார்ச்சர் பண்ணிருக்காங்க. 24 மணி நேரம் தொடர்ந்து போன் வந்துச்சான். அந்த பையன் வந்து போன் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டானா. இப்ப என்ன, அதுக்கு அதனால வந்து அந்த பையனால படிக்க முடியலையா, தூங்க முடியலையா, ஒழுங்கா தன்னோட அன்றாட வேலைகள் வந்து அவனால பார்க்க முடியல. அதுக்காக என்ன பண்ணிருக்கான், படக்குழு இருக்குல்ல, படக்குழுக்கு ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காராம். நீங்க இப்படி என் நம்பரை யூஸ் பண்ணிட்டீங்க, என்னால டார்ச்சர் அனுபவிக்க முடியல, அதனால எனக்கு 1 கோடி ரூபாய் வந்து எனக்கு இழப்பீடு கொடுங்கன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அமைச்சிருக்காராம். 1 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்கிறாரு. ஆமா, இந்த மாதிரி என்ன நீங்க டார்ச்சர் பண்றீங்க, என் நம்பரை யூஸ் பண்ணீங்க, எனக்கு 1 கோடி ரூபாய் தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. படக்குழு வந்து என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியல. எந்த காலேஜ்னு தெரியல. ஒரு இன்ஜினியர் படிக்கிற ஸ்டூடெண்ட், பையன் பேர் வந்து வாகீசன். அதாவது வாகீசன் அப்படிங்கிறவரு அவருடைய மொபைல் நம்பரை அனுமதி இல்லாம அமரன் படத்துல யூஸ் பண்ணதுக்காக 1 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டிருக்காராம். பாத்துக்கோங்க. என் நம்பருக்கு கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 50 லட்சமாச்சு கேட்டிருப்பேன். எப்ப கேட்கறது கேட்கலாம், நான் 10 கோடி கூட கேட்பேன். ஆனா அவங்க கொடுக்கணுமே. ஏங்க தப்பு தானே? தப்பு தான், கண்டிப்பா அது தப்பு. ஏன்னா அவருக்கு எவ்வளவு மன உளைச்சல் அனுபவிச்சிருப்பாரு அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். சரி பார்ப்போம், அவருக்குமே நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். ஏன்னா படம் வந்து 300 கோடிக்கு மேல வசூலாயிருக்கு. ஒரு 1 கோடியே கொடுத்தா என்னமா குறைஞ்சா போயிடுறாங்க. பாப்பாவும் கொடுக்குறாங்களா இல்லையான்னு. சரி, நம்ம தனுஷ் வந்து நம்ம ஆக்டரா தெரியும், சிங்கரா தெரியும். அவர் வந்து டேரக்டராகவும் களமிறங்கிட்டாரு. இப்போ வந்து அவர் வந்து ராயன்ற படம் மூலமா டைரக்ட் பண்ணி படமான ஹிட் ஆயிடுச்சு. அவரோட அடுத்த படமான நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம்ன்ற படம் வந்து போயிட்டு இருக்கு. அந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் சாங் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்ன தெரியுமா? ஆமா, கோல்டன் ஸ்பேரோ. பிரியா அக்கா வந்து டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அந்த பாட்டு. அக்காவா? அப்படி போற வகையில போக வேண்டியதான். சரி, பிரியங்கா மோகன் சொன்னா என்ன அக்கான்னு வேற சொல்றியே, இல்ல நீ எந்த பொண்ணையும் அக்கான்னு கூப்பிட மாட்டியா? அதான் கேட்டேன். அப்படிலாம் இல்லைங்க, யாருங்க இதெல்லாம் இதெல்லாம் சொல்றேன்னு நம்பாதீங்க. ஆமா, சரி, அந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆச்சு. அந்த பாட்டு நல்லா சோசியல் மீடியா ஹிட் ஆச்சு. இப்போ வந்து செகண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அப்படியா? 25ஆம் தேதி. அது என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்கன்னா வந்து காதல் ஃபெயில். என்னப்பா எல்லாமே இங்கிலீஷா வருது? ஏற்கனவே காதல் தமிழ் தானே? காதல் தமிழ் தான், ஃபெயிலுங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை தானே? ஒருவேளை ஒய்தீஸ் குலவரி மாதிரி ட்ரை பண்றாங்களான்னு தெரியல. ஏன்னா இது வந்து நல்லா காதல் ஃபெயில் பார்க்கும்போது தெரியும், இது ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் மாதிரி தெரியுது. குலவரி மாதிரி இருக்குதா இல்ல வந்து எப்படி ஆகும்போது தெரியல. ஏன்னா ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக் பண்றாரு. ஆமா, பாப்போம் எப்படி பாட்டு வருதுன்னு. எப்படியும் நீங்க லவ் ஃபெயிலியரா? நானும் லவ் ஃபெயிலியர் இல்ல. அடுத்த செய்தியை சொல்லு. சரி, நம்மளே வந்து பாத்துருப்போம். இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆனா எப்படி எல்லாம் ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க நம்ம பாத்துருப்போம். எக்ஸாம்பிள் சொன்னா கபாலி படம் ரிலீஸ் ஆச்சுல. ஆமா, அந்த கபாலி படத்தெல்லாம் ஃபிளைட் இருக்குல்ல, ஃபிளைட்லயே வந்து போஸ்டர் வந்து ஒட்டினாங்க, பறக்க விட்டாங்க. இப்போ வந்து புஷ்பா 2 படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த படம் எத்தனை ப்ரொமோஷன் பண்றாங்க. இந்த தீப்பெட்டி எல்லாம் இருக்கும்ல, தீப்பெட்டி ஒரு அட்டையில வந்து புஷ்பா 2 போஸ்டர் ஒட்டதா இருக்கட்டும். கடைகள்ல வந்து பாத்திரம் எல்லாம் இருக்கும்ல, பாத்திரத்துல வந்து புஷ்பா 2 போஸ்டர் ஒட்டுறதா இருக்கட்டும். இந்த மாதிரி வந்து ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் தாண்டி எத்தனை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃப்ரீ ஃபயர் கேம் விளாண்டுருக்கீங்களா? ஆமா, அந்த கேம்ல வந்து புஷ்பா 2ல யூஸ் பண்ண கன்னை வந்து ஃப்ரீ ஃபயர் கேம்ல வந்து யூஸ் பண்ண போறாங்களாம். அந்த லெவலுக்கு வந்து இறங்கி வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போம். இது வந்து பேன் இண்டியா ஃபிலிம், அவங்களுக்கே எல்லாமே தெரியும். அல்லு அர்ஜுன் வந்து நிறைய சம்பளம் வாங்கி நடிச்சிருக்காரு. ப்ரொமோஷன்லாம் பயங்கரமாக பார்ட்னரில் பண்ணாங்க. இப்படி வேறு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. படம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஒருவேளை பார்ட் 2 படம் வந்தாலே நம்ம ஊரில் வந்து சொதப்பிடும், நம்மளுக்கே தெரியும். இந்த படம் சொதப்புதா இல்லையான்னு பொறுத்து வந்து பார்த்துடலாம். அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவராஜ்குமார் இருக்கார்ல, அவர் வந்து என்ன அறிவிச்சிருந்தாருன்னா, அவர் வந்து தளபதி 69 இருக்குல்ல படம், கடைசி படமான விஜய் அவரோட கடைசி படத்தில் நடிக்க போகிறதான்னு சொல்லியிருந்தாரு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஹெச்னோத் இருக்கார்ல, அவர் வந்து நீங்க இந்த படத்தை நடிக்க வேணாம்னு சொல்லிட்டு சிவராஜ்குமார் வந்து சொல்லிட்டாராம். என்ன ரீசன் தெரியல. என்னப்பா சொல்ற? அவர் வந்து ஜெயிலர் படத்துல அவருடைய பார்வையிலே மிரட்டி இருப்பாரு. ஒரு அப்படியே என்ன சொல்றது, இந்த டிஷ்யூ 2 சீன் வந்திருப்பாரு. 2 சீனுமே தீயா இருக்குமேப்பா, நெருப்பா இருக்குமே. அவரை வந்து ஏன் டைரக்டரே வேண்டாம்னு சொல்றாரு? அப்படி சொல்ற. ஒருவேளை வந்து ஜெயிலர் படத்துல அவர் வந்து ரஜினிகாந்த் அவர்களை வந்து ஓவர் ஷேடோ பண்ணனால கடைசி படமான விஜய் படத்துலயும் வந்து விஜய் வந்து ஓவர் ஷேட் பண்ணிடுவாரோன்னு ஒரு பயத்துல இருக்கலாம்னு சோசியல் மீடியாஸ்ல பேசிட்டு இருக்காங்க. விஜய் படத்துல விஜய்க்கு மட்டும்தான் ஸ்கோப் இருக்கணும், மற்ற நடிக்க விட்டா ரசிகர்கள் அங்க திரும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்துருமோன்னு ஒரு பயத்துல வந்து ஹெச்னோத் இப்படி சொல்லியிருக்கலாம்னு சோசியல் மீடியாஸ்ல சொல்றாங்க. அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்கன்னு நான் சொல்றேன்.
ஸ்போர்ட் படத்துல கூட இவர் எஸ்கே வந்திருந்தாரு. ஆமா, அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா எஸ்கேக்கு கொஞ்சம் புகழாரத்தை சூட்டினாங்க. ஒரு இதெல்லாம் வந்து பாத்துருக்கலாம். ஹெச் நோட்ஸ் கடைசி படம்னால கொஞ்சம் ஃபுல்ஃபில்லா இருக்குன்றதுக்காக சிவராஜ்குமாரை நிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். சரி தம்பி, நீ வந்து இந்த செய்தியெல்லாம் சொல்லிட்டேன். நம்ம வந்து பாலிவுட் பக்கம் போயிருவோம். அதாவது பால்கி அப்படின்னு ஒரு டைரக்டர் இருக்காரு. தனுஷ் அவர்களை வச்சு கூட ஷமிதாப் அப்படிங்கிற படம் இருந்துச்சுல, அதை கூட அவர் தான் டைரக்டர். அமிதாப் பச்சன் நடிச்சிருப்பாங்க. ஆமா, அவர் வந்து ஒரு நல்ல டைரக்டர். என்ன சொல்றது, நல்ல தரமான படங்களை கொடுக்கக்கூடியவர். அவர் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதாவது கடந்த 5 வருடங்களா இந்தியன் சினிமால பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய படங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சுமாரான படங்களா தான் இருக்கு. அந்த அளவுக்கு ஸ்டஃப் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதாவது கதை வந்து நல்ல கதையே இல்ல, மசாலா படங்கள் தான் ஹிட் ஆகிட்டு இருக்கு. மசாலா படங்களுமே இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் மிகப்பெரிய அளவுல என்டர்டெய்னிங் ஃபேக்டர் நிறைய இருக்கும். ஆனா இப்போ வர்ற படங்கள் எல்லாமே மொக்க படங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. குறிப்பா நம்ம ஜவான் படம் ஹிட்டான 1000 கோடி வந்து வசூல் ஈட்டுச்சு. ஆனா அந்த படத்தையும் அந்த 5 வருஷத்துக்குள்ள தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனா அந்த படத்தையும் அவர் சொல்றாருன்னா அவர் என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சுக்க முடியல. அதாவது நல்ல கதை அம்சம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நமக்கே தெரியும் ஜவான் படம் வந்து விஜயகாந்த் நடிச்ச ஒரு படத்தோட காப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்காரங்க கண்டுபிடிச்சிருக்கலாம், ஆனா பாலிவுட்காரங்களுக்கு தெரியாது. அவர் தமிழ் ஆளு தானே, அதனால கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியா? ஆமா, பால்கி வந்து தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தவர் தான். மும்பைல வந்து மிகப்பெரிய டைரக்டரா இருக்காரு. சரி, நீ வந்து எப்பயுமே சொல்லுவிய ஹாலிவுட்னு. இப்ப நான் ஹாலிவுட்ல நான் ஒரு செய்தி வச்சிருக்கேன். நீங்க வச்சிருக்கீங்களா? பாங்க, சொல்லுங்க பாப்போம். நம்ம சின்ன வயசுல WWE எல்லாம் பாப்போம் தெரியுமா? ஆமா, அதுல வந்து பட்டிஸ்டான்னு ஒருத்தர் இருப்பாரு. ஆமா, நல்லா பெருசா ஹைட்டா எல்லாத்தையும் நடிப்பாரு. ஆமா, அவர் வந்து இப்ப சினிமால வந்து தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில சொல்லுவாங்கல்ல, இவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார், இவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி, இவர் தான் அடுத்த ராக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ராக்குமே WWE இருந்து வந்து சினிமாவுக்கு வந்தவர். சோ அவர் தான் இப்ப வந்து மிகப்பெரிய ஐகானா இருக்காரு ஹாலிவுட் வட்டாரத்துல. சோ தேவ் பட்டிஸ்டாவும் அடுத்தடுத்து ஹிட் கொடுக்கறதுனால பட்டிஸ்டா தான் அடுத்த ராக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பட்டிஸ்டா வந்து ஒரு பதில் கொடுத்திருக்காரு. நான் வந்து அடுத்த ராக் ஆகணும் அப்படிங்கிற ஆசை எல்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு வந்து நான் கடுமையா உழைச்சு மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறணும், நல்ல ஆக்டர் அப்படிங்கிற பெயரை வாங்கணும், அதே மாதிரி மரியாதைக்குரிய ஆக்டர் அப்படிங்கிற பெயரை வாங்கணும், அதுக்காக தான் நான் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன வந்து ராக் அவர்கள் கூட கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, சூப்பர். இன்னொரு நியூஸ் ஒன்று இருக்கு. இப்போ நான் ஆல்ரெடி நம்ம போய் பார்ப்போம், மார்வல் டிசி பார்ப்போம். இன்னைக்கு கொஞ்சம் மார்வல் டிசி சம்மந்தப்பட்ட நியூஸ் தான். நீங்க இந்த கோகு கேரக்டர் தெரியுமா? எப்பா, நான் எனக்கு அந்த இங்கிலீஷ் படங்களே நான் பார்த்தது கிடையாது. நீங்க ஏதோ சொல்றீங்க, உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லு. டிராகன் பால்னு ஒரு சீரிஸ் இருக்கு, ஒரு அனிமேஷன் சீரிஸ். ஓகேவா? அந்த அனிமே சீரிஸ்ல கோகுன்ற ஒரு கேரக்டர் வந்து ஒரு மெயின் கேரக்டர், கொஞ்சம் பவர்ஃபுல்லான கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து யூஸ் பண்ண போறோம்னு அவெஞ்சர்ஸ் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அந்த கோகுவோட கேரக்டர் வந்து நாங்க அஃபீஷியலா நாங்க எங்க படத்துல யூஸ் பண்ண போறோம்னு மார்வல் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்ப என்னன்னா வந்து ஒரு ஹென்ரி கார்வன் ஒரு ஆக்டர், அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டிசில வந்து சூப்பர்மேன் கேரக்டர் வந்து நடிச்சிருப்பாரு. 2-3 படங்கள்லாம் நடிச்சிட்டாரு. அவர் என்னன்னா அந்த கோகுவோட கேரக்டர் இருக்குல்ல, அந்த காஸ்டியூம், அந்த ஹேர் ஸ்டைல் அதெல்லாம் போட்டு ஒரு போட்டோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாருக்கும் சந்தேகம் வர ஆரம்பிச்சு. ஆக்சுவலா என்னன்னா டிசியில் நடிக்கிறாங்கல்ல, டிசி மார்வலும் வந்து ஒரு ஆப்போசிட், ஒரு ரெண்டுமே சூப்பர் ஹீரோ ஒரு கேரக்டர் கொண்ட ஒரு கம்பெனி தான். அந்த கம்பெனி என்ன, டிசியில் நடிச்ச ஆக்டர்ஸ் வந்து மார்வல் நடிக்க மாட்டாங்க, மார்வல் படங்கள் நடிச்ச ஆக்டர்ஸ் வந்து டிசியில் நடிக்க மாட்டாங்க. ஆனா என்னன்னா மார்வல் யூஸ் பண்ற ஒரு கேரக்டர் வந்து டிசி நடிக்கிற ஆக்டர் வந்து போட்டு போட்டோ வந்து ரிலீஸ் பண்றாரு. இது வந்து ஒரு ரசிகர்களிடையே ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. குழப்பம் இதுல என்ன குழப்பம் இருக்கு? அவருக்கும் அந்த படம் பிடிச்சிருக்கும், அந்த கேரக்டர் பிடிச்சிருக்கும், அதை போட்டிருப்பாரு. ஆனா அக்ரிமெண்ட் இருக்கு, டிசி நடிக்கிற நடிகர்கள் வந்து மார்வல் நடிக்க கூடாது, நடிக்க கூடாதுன்னு அக்ரிமெண்ட் இருக்கு. அப்ப இவங்க வீட்டுல சும்மா போட்டு போட்டோ போடுறதுக்கு அக்ரிமெண்ட் இருக்கு. இப்ப நான் கூட சின்ன வயசுல பவர் ரேஞ்சர்ஸ் ட்ரெஸ், சக்திமான் ட்ரெஸ் வாங்கி போட்டிருக்கேன். அப்ப நான் வந்து அந்த நாடகத்துல நடிக்கிறேன்னு அர்த்தம். நீங்களும் ஹென்ரி கார்வலும் ஒண்ணா? அவருமே ஒரு ரசிகர் தானே, 2 பேருமே மனுஷங்க தானே. இந்த மாதிரி ஏதாவது பொருளை கிளப்பாதீங்க. ஹாலிவுட் நியூஸ் கிடைக்கல, ஏதோ ஒரு நியூஸ் கிடைச்சு. உங்களுக்கு ஹாலிவுட் பத்தி தெரியாதனால இப்படி சொல்றீங்க. இது ஹாலிவுட்ல உங்க பெரிய ஒரு சர்ச்சையாவே போயிட்டு இருக்கு. சரிப்பா, என்ன இருந்தாலுமே நீ சொல்றது நடந்துச்சு அப்படின்னா நல்லாதான் இருக்கும். 2 பேருமே இது வரைக்கும் சேராதவங்க சேரட்டும், அதான எல்லா படத்தோட இதா இருக்கும், கிளைமேக்ஸா இருக்கும். ஆனா எல்லா படத்துலயும் ஹீரோவும் ஹீரோயினும் சேருவாங்க. ஆனா ஹீரோவும் ஹீரோயினும் சேராம ஒரு படம் வந்துச்சு, உனக்கு தெரியுமா? ஹீரோயினும் சேராம நிறைய படம் வந்திருக்கு, நிறைய பேர் வந்திருக்கு. ஆனா மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்ற படம் இயற்கை. தமிழ் சினிமாவின் சொல்லி அனுப்பு அந்த படம் தானே? ஆமா, தமிழ் சினிமாவின் ஒரு பொக்கிஷம்னு இயற்கை படத்தை சொல்லுவாங்க. ரொம்ப அருமையான ஒரு படம். எஸ்பி ஜனநாதன் அவர்கள் அந்த படத்தை இயக்கியிருந்தாரு. அவர் இப்போ நம்ம கூட இல்லை. ஸோ அவருடைய முதல் படம் நிறைய பேருக்கு அது வந்து ஃபேவரட் படமா இருக்கும். அந்த படமா இருக்கட்டும், அந்த படத்தோட மியூசிக்கா இருக்கட்டும், ரொம்பவே ஒரு யதார்த்தமான ஒரு படம். அந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 21 வருடங்கள் ஆகுது. 21 வருஷம் ஆச்சா? இப்போ இல்லை, நான் லேட்டாக தான் பார்த்தேன். ஒரு வேலை அப்படி இருக்கா, 21 வருஷம் ஆச்சுன்னா பரவாயில்ல. அந்த படம்லாம் ரிலீஸ் ஆகி கேடிவில போடுவாங்க. ஆமா, சன் டிவி கேடிவில போடுவாங்க. அப்ப வந்து டிவில பார்த்தது ஒரு நல்ல படம். நான் வந்து ரீசெண்டா கொஞ்சம் ஒரு என்ன காலேஜ் படிக்கும் போது அந்த படத்தை பத்தி அதிகமா பேசினாங்க. அப்பதான் அந்த படத்தை பார்த்தேன். உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த படம் வந்து 21 வருஷம் ஆனதுனால
ஒரு ஆச்சரியமான ஒரு ஆமா, விஷயம் அந்த படம் முடியறப்ப சாம் அழுதுகிட்டே இருப்பாரு தெரியுமா? ஆமா சோ அந்த உங்களுக்கே காட்சியில ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சா இல்ல எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருமே அதை பார்த்து அழதான் செய்வாங்க. So அதே மாதிரி ஏன்டா அருண் விஜய் வந்தாரு, ஆமா. அவரும் ஒரு மிகச்சிறந்தவர், இவரும் ஒரு மிகச்சிறந்த மிகச்சிறந்த கேரக்டர் தான். சோ 2 பேர்ல யாரு ஹீரோயின் கூட சேர்றாங்க அப்படிங்கிறது. இவங்களுக்கு செட் ஆஃப் ஃபான் ஃபாலோயிங்ஸ் இருப்பாங்க, இவங்களுக்கு வந்து செட் ஆஃப் வந்து ரசிகர்கள் இருப்பாங்க. அந்த ரெண்டு படம் பேருக்குமே உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு வந்து வேர்ல்டு டெலிவிஷன் டே. ஸோ வேர்ல்டு டெலிவிஷன் டே வந்து இன்னைக்கு கொண்டாடப்படுது. எதுக்கு அப்படின்னா, அந்த டெலிவிஷன் அப்படிங்கிறது வந்து கம்யூனிகேஷன்ல மிகப்பெரிய பங்காற்றிக்கிட்டு இருக்கு. அதாவது என்டர்டைன்மெண்ட்டை தாண்டி நம்ம வந்து இந்த அளவுக்கு நாலேஜபிளா இருக்கும் அப்படின்னா, டெலிவிஷன்ல ஓட டிவியை பார்த்தா நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். நம்ம நிறைய வந்து நம்ம பள்ளிக்கூடங்கள்ல படிக்காத பாடங்களையும் டிவி மூலமா நம்ம தெரியப்படுத்திருப்போம். ஸோ அதை வந்து கொண்டாடுறதுக்கு தான் இந்த வேர்ல்டு டெலிவிஷன் டே அப்படிங்கிறது வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. சரிப்பா, அந்த டிவியை கண்டுபிடிச்சவர் யாருன்னு தெரியுமா? தெரியுமே, டெய்லர்னு இருக்காருல்ல, டெய்லர்ன்ற ஒருத்தர் தான் வந்து ஒரு சயின்டிஸ்ட் தான் வந்து டெலிவிஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் எது கண்டுபிடிச்சான்னு தெரியல, ஆனா அவர் கண்டுபிடிச்ச அந்த டெலிவிஷன் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், நியூஸ் கேட்கறதா இருக்கட்டும். வீட்டுல கூட மழை பெய்யலாம் வச்சுக்கோங்களேன், மழை பெய்யுதா, மழை பெய்யலையா, ஸ்கூலுக்கு லீவா, காலேஜுக்கு போகணுமான்றத டிவியை பார்த்தா கண்டுபிடிப்போம். இல்லைன்னா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்போம். ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய டிவி சீரியல்ஸா இருக்கட்டும், படங்களா இருக்கட்டும், நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு தான் நம்மளுடைய அறிவை வளர்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிவி ஷோ எது? படமா இருக்கலாம், சீரியலா இருக்கலாம், இல்ல ஷோவா இருக்கலாம், அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.